தலோக் இந்தானை சேர்ந்த 26 வயது ஆடவர் ஒருவர் சட்டப்படி இந்து என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்றும் தீர்ப்பில் கூறியது. இஸ்லாத்திற்கு மாறியதாக எந்த ஆதாரமும் இல்லாத ஒருவர் முஸ்லீமாக கருதப்பட முடியாது என்று நீதிபதி டத்தோ பூபிந்தர் சிங் பெடரல் நீதிமன்றத்தின் முன்மாதிரியை மேற்கோள் காட்டினார். இந்து தாயாருக்கும் இஸ்லாத்திற்கு மாறிய தந்தையருக்கும் இடையில் நடைபெற்ற திருமணம் பதிவு செய்யப்படாததால் அவர்களுக்கு பிறந்த சம்பந்தப்பட்ட ஆடவர் தனது வாழ்க்கை முழுவதும் இந்து மதத்தை பின்பற்றி வந்துள்ளதால் அவர் இந்துவாகத்தான் கருதப்படுவார் என்று நீதிபதி தீர்ப்பளித்தார். ஆனால் அவரது அடையாள அட்டையில் இஸ்லாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதை சரி செய்ய அவர் மேற்கொண்ட முயற்சி தேசிய பதிவளாக்கா JPN-ஆல் நிராகரிக்கப்பட்டது. ஆகவேதான் இதனை சரி செய்ய அவர் வழக்கு தொடர்ந்தார். இதனிடையே ஓர் அடையாள அட்டை மட்டுமே ஒருவரின் மத அடையாளத்தை தீர்மானிக்கும் என்ற வாதத்தை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.